கடைசி கிளாஸில் என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் பார்த்தோம் சரிங்களா. இந்த கிளாஸில் என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க் வெர்ஷன் 6 ப்ளஸ் .NET ஃப்ரேம்ஒர்க் ப்ளஸ் டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச் ப்ளஸ் SQL சர்வர் இந்த காம்பினேஷனில் எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியல் டைம் டெமோ பார்க்கலாம். இந்த டெமோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டமில் விஷுவல் ஸ்டுடியோ கண்டிப்பாக இன்ஸ்டால் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் SQL சர்வர் டேட்டாபேஸ் ப்ளஸ் SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் ஆகிருக்கணும் சரிங்களா. இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியலன்னா நம்ம ஆல்ரெடி இது சம்மந்தமான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணு. SQL சர்வர் டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சில் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ண போகிறதுனால SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி அதில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டாபேஸு எப்படி ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் ஆன உடனே நீங்கள் டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா சர்வர் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது பாப்பப் ஆகும் சரிங்களா. அந்த சர்வர் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு நான் கனெக்ட்னு கொடுக்குறேன் சரிங்களா. இதில் விண்டோஸ் அத்தன்டிகேஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதே லேப்டாப்பில் தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அந்த SQL சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். அதனால விண்டோஸ் அத்தன்டிகேஷனை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இல்லைன்னா ரிமோட் சர்வர்னால் நம்ம SQL சர்வர் அத்தன்டிகேஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணியாச்சு சரிங்களா. கனெக்ட் பண்ண பிறகு அதில் வந்து என்ன டேட்டாபேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன். ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸை ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம் சரிங்களா. அந்த ஏரோஸ்பேஸ் டேட்டாபேஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் சரிங்களா. அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே ஏதாவது டேபிள்ஸ் இருக்கான்னு சொல்லி எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்குறேன். அதில் ஆல்ரெடி நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம் சரிங்களா. ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற அந்த டேபிளை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அந்த டேபிளுக்குள்ளே 4 காலம் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. ஃப்ளைட் நேம், ஃப்ளைட் நம்பர், சோர்ஸ் என்ன, டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிற 4 காலம் உள்ள ஒரு டேபிளை கிரியேட் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. இந்த டேபிளில் ஏதாவது டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு செலக்ட் கொரி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம். இந்த டேபிளில் டேட்டா எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது சரிங்களா. இந்த டேபிளுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க் ப்ரோக்ராமிங் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி ஒரு என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண போகிறேன் சரிங்களா. விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறேன். விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் ஆன உடனே அதில் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். டெமோ பர்பஸ்க்காக நான் விண்டோஸ் ஃபார்மை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. விண்டோஸ் ஃபார்மை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்த பிறகு ப்ராஜெக்ட் நேம் என்னன்னு சொல்லி செட் பண்ண சொல்லி கேட்குது. SQL சர்வர் டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் _ என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க் 6 _ .NET அப்படிங்கிற நேமில் நான் ப்ராஜெக்ட் நேம் செட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. லொக்கேஷன் எதுவுமே மாற்றலை. கீழே என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க் வேர்ஷன் வந்து 4.7.2 அதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன் சரிங்களா. ப்ராஜெக்ட் கிரியேட் ஆன உடனே விஷுவல் ஸ்டுடியோ சொல்யூஷன் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் சரிங்களா. நீங்கள் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் நேம் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க்குக்கு தேவையான பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அந்த ப்ராஜெக்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணி நக்கெட் பேக்கேஜ் மேனேஜரை ஓப்பன் பண்ணணும் சரிங்களா. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருந்து தான் என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க்குக்கு தேவையான பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நக்கெட் பேக்கேஜ் மேனேஜர் ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் ப்ரௌஸில் போயிட்டு என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன் சரிங்களா. என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க்குன்னு சர்ச் பண்ணிங்கன்னா என்னென்ன பேக்கேஜஸ்லாம் நக்கெட் பேக்கேஜ் மேனேஜர் ரெப்பாசிட்டரியில் இருக்குதோ அது எல்லாமே டிஸ்பிளே பண்ணும் சரிங்களா. இதில் இருந்து நம்மளுக்கு தேவையான பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜஸை டிஸ்பிளே பண்ணுது சரிங்களா. அந்த பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க் சம்மந்தமான எந்த விதமான DLL அதில் இருக்காது சரிங்களா. இது இன்ஸ்டால் பண்ண பிறகு அந்த DLL ஆட்டோமேட்டிக்காக அதில் ஆட் ஆயிரும் சரிங்களா. அதனால தான் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். லைசன்ஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிடும் சரிங்களா. இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸில் வந்து என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க் SQL சர்வர் அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆகிருக்கு சரிங்களா. இப்போ ப்ராஜெக்டை ஒரு டைம் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த நக்கெட் பேக்கேஜ் மேனேஜர்லேருந்து இன்ஸ்டால் பண்ண காம்போனன்ட் வந்து ஒரு ஃபோல்டரில் போயிட்டு சேவ் ஆகிருக்கும் சரிங்களா. இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க் வேர்ஷனோட ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கு சரிங்களா. இதில் தான் நீங்கள் நக்கெட் பேக்கேஜ் மேனேஜர்லேருந்து இன்ஸ்டால் பண்ண எல்லா DLLம் வந்து சேவ் ஆகிருக்கும் சரிங்களா. இப்போ நக்கெட் பேக்கேஜ் மேனேஜரில் இருந்து என்டிட்டி ஃப்ரேம்ஒர்க்கு தேவையான காம்போனன்ட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு சரிங்களா.
என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சில் நம்ம edmx ஃபைல் அப்படிங்கிற ஒன்றை கிரியேட் பண்ண வேண்டி இருக்கும் சரிங்களா. ப்ராஜெக்டில் ரைட் கிளிக் பண்ணி ஆடுன்னு கொடுத்து நியூ ஐட்டம்னு கொடுத்துக்கிறேன் சரிங்களா. அப்படி கொடுத்த பிறகு ADO.NET என்டிட்டி டேட்டா மாடல் அப்படிங்கிற ஒரு ஃபைல் ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. அதை செலக்ட் பண்ணிவிட்டு flight details edmx அப்படிங்கிற நேமில் வந்து ஃபைலை ஆட் பண்ணுறேன் சரிங்களா. இப்படி ஆட் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜில் வந்து என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் டேட்டா மாடல் வந்து டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சில் கிரியேட் பண்ணணுமா இல்லைனா கோடு ஃபர்ஸ்ட் அப்ரோச்சில் கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கேட்கும். நம்ம கண்டிப்பாக டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சில் தான் பண்ண போகிறோம். அதனால் டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாடல் டிசைனரை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ எந்த டேட்டாபேஸில் இருந்து edmx ஃபைலு கிரியேட் பண்ணணும் சரிங்களா. அதுக்கான கனெக்ஷனை கிரியேட் பண்ணணும். நியூ கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு SQL சர்வர் SQL கிளைண்ட் அப்படிங்கிற டேட்டா சோர்ஸ் இருக்குது சரிங்களா. இப்போ இந்த லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாபேஸை தான் கனெக்ட் பண்ண போகிறேன் சரிங்களா. அப்போது இந்த லேப்டாப்புடைய ஹோஸ்ட் நேம் எனக்கு தேவை சரிங்களா. நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் கமாண்ட் ப்ராம்ப்ட்டை ஓப்பன் பண்ணி ஹோஸ்ட் நேம்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஹோஸ்ட் நேம் தெரிஞ்சிடும் சரிங்களா. இப்போ என்னுடைய லேப்டாப்புக்கான ஹோஸ்ட் நேம் தெரிஞ்சிருச்சு சரிங்களா. இந்த ஹோஸ்ட் நேமை காப்பி பண்ணிவிட்டு வந்து இந்த சர்வர் நேமில் பேஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா. பேஸ்ட் பண்ணிவிட்டு விண்டோஸ் அத்தன்டிகேஷன் கொடுத்துட்டு இப்போது ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது கனெக்ட் டு டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அப்படிங்கிற டேட்டாபேஸ் டிஸ்பிளே ஆகிடுச்சு சரிங்களா. கனெக்ஷனை டெஸ்ட் பண்ணிவிட்டு சக்சீடுன்னு வந்த பிறகு ஓகேன்னு கொடுக்குறேன் சரிங்களா. இப்போ இந்த டேட்டாபேஸுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன், edmx ஃபைலு கிரியேட் பண்ண போகிறேன் சரிங்களா. இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு தான் கான்ஃபிக் ஃபைலில் போயிட்டு அப்டேட் ஆகும் சரிங்களா. நான் கான்ஃபிக் ஃபைலில் எந்த நேமில் இருக்கணும்னு சொல்லிட்டு மாற்றணும்னு நினச்சேன்னா மாற்றிக்கிடலாம். இப்போ வந்து ஏரோஸ்பேஸ் என்டிட்டி அப்படிங்கிற நேம்லேயே சேவ் ஆகட்டும்னு சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் 6 அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் டேபிள் வந்து டிஸ்பிளே ஆகும். என்னென்ன டேபிளுக்கெல்லாம் நம்ம edmx ஃபைலு அதாவது டேட்டா மாடல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். நான் பை டிஃபால்ட்டாக எல்லா டேபிளையும் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இந்த டேட்டாபேஸில் வந்து ஒரே ஒரு டேபிள் தான் இருக்க போகுது சரிங்களா. ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற டேபிள் மாத்திரம் தான் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ்னு கொடுத்துறேன் சரிங்களா. இப்போ கொஞ்சம் டைம் எடுத்து edmx ஃபைல் வந்து ஜெனரேட் ஆகும். இப்போ edmx ஃபைல் அப்படிங்கிறது ஜெனரேட் ஆகிடுச்சு. எப்படி ஜெனரேட் ஆகிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா flight details edmx அப்படிங்கிற ஒரு ஃபைலை ஜெனரேட் ஆகிருக்கு. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிசைனர் வியூ தெரியும் சரிங்களா. அதில் 4 வகையான ஃபைலு ஜெனரேட் ஆகிருக்கு. ஒன்று context.dt, அதுக்கப்புறம் designer.cs, அதுக்கப்புறம் edmx.diagram, அதுக்கப்புறம் டேட்டாபேஸில் என்னென்ன டேபிள்லாம் இருக்கோ அந்த ஒவ்வொரு டேபிளுக்கும் இங்கே ஒவ்வொரு கிளாஸ் வந்து ஜெனரேட் ஆகிருக்கும் சரிங்களா. C# கிளாஸ் வந்து ஜெனரேட் ஆகிருக்கும். இப்போ தான் ரொம்ப முக்கியமான கட்டத்துக்குள்ளே வந்திருக்கும் சரிங்களா. form1.cs அப்படிங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போது நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் எழுத போகிறோம். அந்த ப்ரோக்ராமிங்கில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்க டேட்டா மாடலை பயன்படுத்தி டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. அதாவது இன்சர்ட் அப்டேட் டெலிட் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் சரிங்களா. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, நான் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராமிங் எழுதி வச்சுருக்கிறேன். அதை காப்பி பண்ணி இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே அதாவது இந்த விண்டோஸ் ஃபார்முக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. முதல்ல டேட்டாபேஸில் எப்படி ஒரு புது ரோவை இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடை பார்க்கலாம் சரிங்களா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை எழுதியிருக்கிறோம். அதில் எப்படி எழுதியிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வேர் flight details equal to new flight details ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்னு போட்டு டேட்டாபேஸில் என்னென்னலாம் காலம் இருக்கோ அந்த காலம்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த காலமுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா. இது edmx ஃபைலு நம்ம கிரியேட் பண்ணியிருந்தால் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், அந்த டேபிளுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூவை நம்மளால் அசைன் பண்ண முடியும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா flight details.c# அப்படிங்கிற ஒரு ஃபைலு கிரியேட் ஆகிருக்கு edmx ஃபைலு கிரியேட் பண்ணும்போது. அதனால தான் நம்மளால் வேல்யூ செட் பண்ண முடியுது சரிங்களா. இப்போ வேல்யூ செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கனெக்ஷனை ஓப்பன் பண்ண போகிறோம். என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்குனாலே கண்டெக்ஸ்ட் கனெக்ஷன் தான். இந்த கண்டெக்ஸ்ட் கனெக்ஷன் தான் என்னன்னு தெரியலன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். இந்த கண்டெக்ஸ்ட் கனெக்ஷனை ஓப்பன் பண்ணுறோம் சரிங்களா. ஓப்பன் பண்ணிவிட்டு context.flight details அப்படிங்கிற டேபிளில் தானே டேட்டாவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ flight details.add நம்ம மேலே கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டை இதில் பாஸ் பண்ணுறோம் சரிங்களா. பாஸ் பண்ணிவிட்டு context.save changes அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா டேட்டாபேஸில் போயிட்டு டேட்டா சேவ் ஆகும் சரிங்களா. இதை நான் என்ன பண்ணுறேன், மெயின் மெத்தடில் கால் பண்ணுறேன். மெயின் மெத்தடில் கால் பண்ணும்போது தான் என்ன ஆகும், டேட்டாபேஸில் போயிட்டு
இன்சர்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியும். சரிங்களா, இப்போ பிரேக் பாயிண்ட்டை வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். சரிங்களா, ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறேன். மெயின் மெத்தடில் பிரேக் பாயிண்ட் வந்து ஹிட் ஆகுது. சரிங்களா, பிரேக் பாயிண்ட்டை லைன் பை லைனாக நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சரிங்களா, இன்சர்ட் ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மெத்தடு கால் ஆகுது. சரிங்களா, அந்த மெத்தடு கால் ஆன பிறகு ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, ஃப்ளைட் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகுது. சரிங்களா, அந்த ஃப்ளைட் இன்ஃபோ மேலே ஹவர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே என்னென்ன டேட்டாலாம் பாஸ் பண்ணுறோம், டெஸ்டினேஷன் ஜப்பான், ஃப்ளைட் நேம் ஏர் ஏசியா, ஃப்ளைட் நம்பர் 2001, சோர்ஸு சைனா, இப்படி இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே என்ன பண்ண போகிறோம்னா கண்டெக்ஸ்ட் கனெக்ஷன் ஒன்று உருவாக்கி அந்த கண்டெக்ஸ்ட் கனெக்ஷனுக்குள்ளே இந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, கண்டெக்ஸ்ட் கனெக்ஷன் இப்போ உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்டை என்ன பண்ணுறோம், கண்டெக்ஸ்ட் கனெக்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். சரிங்களா, பாஸ் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகிடும், இந்த டேட்டா பேஸில் போயிட்டு சேவ் ஆகிடும். சரிங்களா, ஓகே, இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆன பிறகு நான் உங்களுக்கு டேட்டா பேஸில் போயிட்டு அந்த டேட்டா இன்சர்ட் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லி காட்டுறேன். இப்போ SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு செலக்ட் query அந்த டேபிளில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா ப்ரோக்ராமிங்கில் இருந்து இன்சர்ட் பண்ண டேட்டா வந்து இந்த டேபிளில் வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. சரிங்களா, ஏர் ஏசியா சைனா டு ஜப்பான் 2001 இந்த டேட்டா வந்து நம்ம ப்ரோக்ராமிங்லேருந்து இன்சர்ட் பண்ணது. சரிங்களா, இதே மாதிரி நம்ம அப்டேட் queryயும் செலக்ட் query டெலிட் query இது எல்லாத்தையும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். திரும்ப விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங்கை போய் பார்க்கலாம். சரிங்களா, விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அப்டேட் ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருந்தேன். சரிங்களா, இந்த அப்டேட் ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மெத்தடுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா ஃபஸ்ட்டு கண்டெக்ஸ்ட் கனெக்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு டேட்டா பேஸில் இருந்து எந்த டேட்டாவை அப்டேட் பண்ணணுமோ அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து எக்ஸிஸ்டிங் ஃப்ளைட் அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் வந்து நான் செட் பண்ணணும். அதாவது 2001 ஃப்ளைட் நம்பர் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து எக்ஸிஸ்டிங் ஃப்ளைட் அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் அசைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மாடிஃபை பண்ணுறேன். சரிங்களா, இப்போ எக்ஸிஸ்டிங் ஃப்ளைட் டாட் சோர்ஸ் வந்து ஆஸ்திரேலியான்னு சொல்லி பாஸ் பண்ணுறேன், எக்ஸிஸ்டிங் ஃப்ளைட் டாட் டெஸ்டினேஷன் வந்து நியூசிலாந்துன்னு பாஸ் பண்ணுறேன். இதை சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த இன்ஃபர்மேஷன் டேட்டா பேஸில் போய்ட்டு அப்டேட் ஆயிரும். அதுக்கப்புறம் டெலிட் ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மெத்தடை பாருங்கள். அதுலேயுமே எந்த டேட்டாவை டேட்டா பேஸ்லேருந்து டெலிட் பண்ணணுமோ அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆப்ஜெக்டில் அசைன் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணும்போது டேட்டா பேஸ்லேருந்து ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் கெட் ஆல் ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மெத்தடை பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் என்னென்னலாம் டேட்டா இருக்கோ, அதாவது ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற டேபிளில் என்னென்னலாம் டேட்டா இருக்கோ அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து அசைன் பண்ணிடுவோம். ஸோ இந்த 3 மெத்தடையும், அதாவது டேட்டா பேஸ்லேருந்து எப்படி டேட்டாவை டெலிட் பண்ணுறது, எப்படி டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வர்றது, எப்படி டேட்டா பேஸில் ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணுறது, இந்த 3 மெத்தடையும் இப்போ 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சாம்பிளுக்காக இன்னொரு டேட்டா இன்சர்ட் பண்ணுற மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஏன்னா 2001 அப்படிங்கிறது ஆல்ரெடி டேட்டா பேஸில் இருக்குது, அது வந்து எரர் த்ரோ பண்ணும். நான் அந்த காலமை வந்து ப்ரைமரி கீன்னு செட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா, அதனால் இன்னொரு டேட்டா வந்து டேபிளில் போய்ட்டு இன்சர்ட் பண்ணுற மாதிரி அதை மாடிஃபை பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா 4 மெத்தடையும் மெயின் மெத்தடில் கால் பண்ண போகிறேன். சரிங்களா, இன்சர்ட் ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மெத்தட் ஆல்ரெடி இருக்குது, இப்போ அப்டேட் ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். சரிங்களா, அதுக்கப்புறம் டெலிட் ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மெத்தடை வந்து என்ன பண்ணுறேன், கால் பண்ண போகிறேன். கடைசியில் வந்து கெட் ஆல் ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ண போகிறேன். சரிங்களா, இந்த ஒவ்வொரு மெத்தடுக்குள்ளேயும் நான் பிரேக் பாயிண்ட்டு 1 by 1 செட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றையும் லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ப்ரோக்ராமிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா, ப்ரோக்ராமிங்கை ஸ்டார்ட் பண்ண உடனே இன்சர்ட் ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மெத்தடு ஃபஸ்ட்டு கால் ஆகுது. சரிங்களா, இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம 2வது ரோ ஆஃப் டேட்டாவை இன்சர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, போயிங் அப்படிங்கிற ஃப்ளைட் நேம் உள்ள ஒரு டேட்டாவை டேட்டா பேஸில் இன்சர்ட் பண்ணுறோம். கனெக்ஷன் வந்து இப்போ இதில் ஓப்பன் ஆகுது, ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் ஆகுது, கான்டெக்ஸ்ட் கனெக்ஷன் வந்து இப்போ சேவ் ஆகுது. சரிங்களா, சேவ் ஆகுது. திரும்ப என்ன பண்ண போகிறோம், இப்போ SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு டேட்டா ஆக்சுவலாக இன்சர்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒன்ஸு செக் பண்ணிக்க போகிறோம். செலக்ட் queryயை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா டேட்டா பேஸில் வந்து இன்னொரு ரோ ஆஃப் டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. சரிங்களா, சரி ஓகே, திரும்ப பேக் டு ப்ரோக்ராமிங். அந்த ப்ரோக்ராமிங்கில் என்ன பண்ண போகிறோம்னா அப்டேட் queryயை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா, எதுக்கு அப்டேட் query எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், ஃப்ளைட் நம்பர் 2001 சோர்ஸையும் டெஸ்டினேஷனையும் மாற்றுறோம். சரிங்களா, டேட்டா பேஸ்லேருந்து என்ன பண்ணுதுன்னா இப்போ டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து எக்ஸிஸ்டிங் ஃப்ளைட் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்டில் வந்து டேட்டாவை அசைன் பண்ணிக்கும். சரிங்களா, அசைன் பண்ணிவிட்டு சோர்ஸையும் டெஸ்டினேஷனையும் மாற்றும். நீங்கள் வேணால் அந்த எக்ஸிஸ்டிங் ஃப்ளைட் டீட்டெயில்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் காட்டும். சரிங்களா, இப்போ சேவ் சேஞ்சஸ்னு கொடுக்குறேன்.
டேட்டாபேஸில் டேட்டா அப்டேட் ஆகிருக்கும். எப்படி வெரிஃபை பண்ணிப்பீங்க? அகெயின் பேக் டு SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ. அதில் வந்து செலக்ட் query எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் நம்பர் 2001 வந்து சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் மாறி இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டெலிட் கொயரியை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? டெலிட் கொயரி எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க? அதே மாதிரி டேட்டாபேஸில் எந்த டேட்டாவை டெலிட் பண்ணணுமோ அதை எடுத்துகிட்டு வந்து எக்ஸிஸ்டிங் ஃப்ளைட்டில் செட் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ண போகிறோம்? ரிமூவ்னு கொடுத்து சேவ் சேஞ்சஸ்னு கொடுத்தீங்கன்னா டேட்டாபேஸில் இருந்து அந்த டேட்டா ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? கடைசியாக கெட் ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் த டேபிள். டேட்டாபேஸில் இருந்து ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற டேபிளில் என்னென்னலாம் டேட்டா இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு லிஸ்ட்டில் செட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ டேட்டாபேஸில் போயிங் அப்படிங்கிற ஃப்ளைட் நேம் உள்ள டேட்டா மாத்திரம் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ அந்த டேட்டா மாத்திரம் எடுத்துகிட்டு வந்து இப்போ உங்களுக்கு என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கில் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, டேட்டாபேஸ் ஃபஸ்ட் அப்ரோச்சில் edmx ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி CRUD ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு சொல்லி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.